வணக்கம் தமிழ் அன்பு சொந்தங்களே, இன்று நம்முடைய பயணம் எங்கே என்றால் சென்னைக்கு தாங்க. சென்னையில வியக்க வைக்கும் விநாயகரை உருவாக்கி இருக்காங்க. அவரை தாங்க நம்ம பார்க்க போறோம். எருக்கம் விநாயகர். அதாவது வெள்ளை எருக்கஞ்செடியின் கட்டையில இவரை உருவாக்கி இருக்காங்க. இவரை பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காருன்னு. இவருடைய உயரம் 42 அடிங்க. இங்க பாருங்களேன், காதுகளுக்கு மட்டும் மூங்கில் பயன்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு வெள்ளை எருக்கம் கட்டையிலும் விநாயகரை செதுக்கி இருக்காங்க. இவரை சென்னை கொளத்தூரில் மூகாம்பிகை சந்திப்பில் அமைத்திருந்தனர். இவருக்கு 5 நாட்கள் சிறப்பு வழிபாடு செய்து 5ஆம் நாள் பிரித்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கொடுக்கப்பட்டதுங்க. யாரெல்லாம் இவரை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்துள்ளீர்கள்? இறைவா, உன் உயரம் போல மக்கள் அனைவரும் அவர்கள் வாழ்வில் உயர வேண்டும் ஐயா. வெள்ளை எருக்கம் விநாயகரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்பை பகிருங்கள். வட்டு விநாயகர். இவரை சுமார் 3500 வட்டுகள் கொண்டு வடிவமைத்திருக்காங்க. இவருடைய தலையில் உள்ள கிரீடம் மற்றும் விரல்களுக்கு குங்கும வட்டுகள் பயன்படுத்தியிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஒவ்வொரு வட்டுகளிலும் யானை முகத்தினை பதித்திருக்காங்க. இவரை சென்னை கொளத்தூர்ல தாங்க அமைத்திருந்தாங்க. இவருக்கும் 5 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் செய்து 5ஆம் நாள் பிரித்து மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இறைவா, மக்கள் எல்லோரும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ வேண்டும் ஐயா. வட்டு விநாயகரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்பை பகிருங்கள். காசு பிள்ளையார். ₹1,00,000 காசுகள் கொண்டு இவரை உருவாக்கி இருக்காங்க. அதாவது மொத்த காசுகளின் மதிப்பு 1,00,000ங்க. இங்க பாருங்களேன், ₹1, ₹2, ₹5, ₹10 நாணயங்கள் கொண்டு இவரை வடிவமைத்திருக்காங்க. இவரை சென்னை கொளத்தூர்ல தாங்க அமைத்திருந்தாங்க. இவருக்கும் 5 நாட்கள் வழிபாடு செய்து 5ஆம் நாள் பிரித்து காசு பிள்ளையாரின் காசுகளை எல்லாம் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கொடுக்கப்பட்டதுங்க. இறைவா, ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் பெரும் செல்வம் அள்ளி கொடுத்து அவர்கள் வாழ்வை உயர்த்த வேண்டும் ஐயா. காசு பிள்ளையாரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்பை பகிருங்கள். அடுத்து புத்தக விநாயகர். இவரை சென்னை மணலி புதுநகர் பகுதியில தாங்க அமைத்திருக்காங்க. இவரை உருவாக்க 3 வகையான புத்தகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன புத்தகங்கள் என்றால், 1 கீதை 5001 புத்தகங்கள், அடுத்து வேல் விருட்சம் 2000 புத்தகங்கள், 3வது புத்தகம் முருகன் 1008 மந்திரங்கள் 500 புத்தகங்கள். மொத்த புத்தகங்கள் 7501. இவர் உலக சாதனை படைத்துள்ளாருங்க. அதற்கான சான்று எல்லாமே இங்கே வைத்துள்ளார்கள். அதாவது அப்துல் கலாம் ஐயாவின் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம்பெற்றிருக்காருங்க. புத்தகங்களை கொண்டு எவ்வளவு அழகாக இவரை உருவாக்கி இருக்காங்க. அதனால் இந்த சாதனை விருது கிடைத்துள்ளதுங்க. இவருக்கு 5 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்து 5ஆம் நாள் பிரித்து இந்த புத்தகங்களை எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு இலவசமாகவும் பெரியவர்களுக்கு ₹50க்கும் கொடுக்கப்பட்டதுங்க. இறைவா, எல்லோருக்கும் கல்வி செல்வம் அள்ளி கொடுத்து அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் ஐயா. புத்தக விநாயகரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் அன்பை பகிருங்கள். இது மாதிரி விநாயகரை உருவாக்கும் போது இயற்கைக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏனென்றால் இந்த சிலைகளை எல்லாம் நீர்நிலைகளில் கரைக்க தேவையில்லைங்க. இதனால நீர்நிலைகளில் ஏற்படும் மாசு தவிர்க்கப்படுகிறது நண்பர்களே.
சிந்தியுங்கள் மக்களே, நமது இயற்கையை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இதோடு நமது பயணம் முடிவடைது. மீண்டும் ஒரு அருமையான பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அன்புடன் நமது முத்துக்குமரன். நன்றி. டாடா.